வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் மற்றும் திமுக மூத்த நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டேன். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். இரண்டாவது, நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவோம். நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்போம் எனவும் முதலமைச்சர் உறுதி. முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் நம் உயிரை தாயென அளித்திட்ட திருமகன் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். குடும்ப ஆட்சியின் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தை மீட்டு சாமானிய மக்களுக்கான அண்ணாயிசம் போற்றும் ஆட்சியை அதிமுக தலைமையில் நிறுவிட உறுதியேற்போம். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. இரட்டை வேடம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாமல் அவர்களுக்காக உண்மையாக உழைத்தவர் பேரறிஞர் அண்ணா என தவேக தலைவர் விஜயன் புகழஞ்சலி. மக்களிடம் செல் என்ற அரசியல் மந்திரத்தை பின்பற்றி ஆட்சி மாற்றத்தை தமிழகத்தில் நிகழ்த்தி காட்ட உறுதியேற்போம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணா கூற்றை இந்த தருணத்தை நினைவூட்டுகிறேன். அதிமுகவில் உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்து வரும் சூழலில் செங்கோட்டையன் கருத்து. மாற்றான் தோட்டத்து அவருடைய பொருளுக்களால் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன். அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென தான் தெரிவித்த கருத்திற்கு பெரும் வரவேற்பு உள்ளது. புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக எச்சரித்த செங்கோட்டையன். பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. நோக்கம் ஒரு கட்சியில் பல சார்பு அணிகள் இருக்கும், ஆனால் அதிமுகவே தற்போது பல அணிகளாக உள்ளதாக உதயநிதி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் பரப்புரை கூட்டத்தில் இறுதியில் அவரும் வாகன ஓட்டுநரும் இருப்பார்கள் எனவும் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல்.
டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை விரைவில் சந்திப்பேன் என ஓபிஎஸ் உறுதி. டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இல்லை எனவும் ஓபன் டாக். யார் சொன்னது உங்களுக்கு? தகவல் வந்தது. அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. சரி, அண்ணன் தந்து சந்திக்க யூகங்கள் வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உரிய நேரத்தில் சந்திப்பேன். அரசியலுக்கு வா என உன்னை யாரும் அழைக்கவில்லையே, பின்னர் ஏன் வந்தாய் என விஜயை ஒருமையில் சாடிய சீமான். நடிகர் அஜித்தும் ரஜினிகாந்தும் தங்கள் புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை எனவும் பேச்சு. நாங்கள் தீ விற்க வந்த கூட்டம் அல்ல, இந்நாட்டில் நிலவுகின்ற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். தளபதி தளபதி என கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்நாட்டு மக்களின் தலைவிதியை மாற்ற வந்த கூட்டம் என சீமான் ஆவேசம். வரங்க நீ உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு ஏய், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். விஜய்க்கு வரும் கூட்டத்தை விட நயன்தாராவுக்கு 2 மடங்கு அதிகம் கூட்டம் வரும். விஜய் பரப்புரைக்கு வந்த கூட்டம் தொடர்பாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சீமான் காட்டமாக பதில். வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. தாவேகா திருச்சி மாவட்ட தலைவர் கரிகாலன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. விஜயின் பரப்புரையின் போது நிபந்தனைகளை மீறியதாக காவல்துறையினர் நடவடிக்கை. டிஜிபி அலுவலகம் முன்பு விசிகாவினரை தாக்கிய வழக்கினில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது பாய்ந்தது குண்டர் சட்டம். சென்னை காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு.